சத்தியமா எதிர்பார்க்கல. திரும்பி எப்படி தொடங்குறதுன்னு யோசிச்சு கொண்டு இருந்தோம். எங்கட சொந்தங்கள் கூட இப்படி ஒரு உதவி செய்யுமான்னு தெரியாது. நாங்கள் முதல் தொழில் செய்தது பலசரக்கு கடை ஒன்று ஆரம்பிச்சது. அதுல எங்கட இடத்துல நிறைய கடன்களை கொடுத்து லாஸ்ட் ஆகி அதுல திரும்ப டெய்லி கலெக்ஷன் அந்த லோன் இந்த லோன் எல்லாம் எடுத்து தான் திரும்பி அதை விடாம செய்து கொண்டு தான் வந்தேன். நல்லா போய் கொண்டுருந்துச்சு. செக் திருந்த பிறகு நல்ல வியாபாரம் போய் கொண்டுச்சு. ஒரு நாளைக்கு 20,000 கூட வியாபாரம் போய் கொண்டுருச்சு. இப்போ கடந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ள ஆடி காத்துக்குள்ள கடை புரண்டு போய் சரின்னு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எல்லாம் செய்து கடையை பெருமதியா கட்டி செக்கை வச்சு ரன் பண்ணி செய்து கொண்டு இருக்கத்தக்கனையே ஒரு 8 லட்சம் ரூபாய் சாமாட்டை போட்டு எல்லாம் செய்து கொண்டு இருக்கத்தக்கனையே என்னென்ன உற்பத்தின்னா மரவள்ளி, மிக்சர், மஞ்சள் கடலை, மோர் மிளகாய், ஊறுக்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு, மற்றது பக்கோடா ஐட்டம், உள்ளி முறுக்குகள் எல்லாமே செய்து கொண்டுள்ளது. இப்போ எல்லாமே இருக்கு. லேபிள்லாம் 30,000 லேபிள் அடிச்சு வச்சிருக்கு. 30,000 லேபிளும் சரி. 20 கிலோ இறால், மாசி 25 கிலோ மாசி கட்டை. நேற்று எல்லாம் மணக்க ஒரு விட தூக்கி வீசி தான் பெயிண்கிட்ட போயெல்லாம் மனம் தண்ணிக்குள்ள கிடந்து எல்லாம் இதாக போச்சு. சத்தியமா எதிர்பார்க்கல. திரும்பி எப்படி தொடங்குறதுன்னு யோசிச்சு கொண்டு இருந்தோம். நாங்கள் யோசிச்சு ஒரு கிழமைக்குள்ளேயே எங்களுக்கு இப்படியான உதவி கிடைச்சிருச்சு. இப்போ திரும்ப பழையபடி எனது உற்பத்தியை ஆரம்பிக்கலான்னு யோசிப்போம். எங்களோட சொந்தங்கள் கூட இப்படி ஒரு உதவி செய்யுமான்னு தெரியாது. ஆனால் இவ்வளோ அழுத்தத்துலேருந்து மீண்டு வாரத்துக்கு இடையில திரும்பி அதை செய்ய சொல்கிறதுக்கு கனேடிய தமிழர் பேரவைக்கு நன்றிகள்.